இவங்க 2 பேர் பாத்தீங்கன்னா ட்வின்ஸ். பிறந்ததுல இருந்தே இவங்க 2 பேர் ஒட்டி தான் இருக்காங்க. இவங்க பாத்தீங்கன்னா எப்பயுமே ஒன்னா தான் இருப்பாங்க. ஒரே ஒரு பொண்ணு கூப்பிட்டு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா, இவன் இருந்துட்டு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், நீ அவகிட்ட இருந்து பிரிஞ்சு வா அப்படின்னு சொல்றான். அதுக்கு இந்த பொண்ணு இங்க 2 பேருக்கு சேர்த்து ஒரு இதயம் தான் இருக்கு, நாங்க பிரிஞ்சோம்னா யாராவது ஒருத்தங்க இறந்துருவாங்க அப்படின்னு சொல்றான். அப்புறம் அவங்க பாய் ஃப்ரெண்ட் என்ன மெசேஜ் பண்றான்னா, உங்க 2 பேருக்கு தனித்தனியா இதயம் இருக்கு, நீ வேணா அவகிட்டயே கேட்டுப்பாருன்னு சொல்ல, நம்ம சர்ஜரி பண்ணி 2 பேரும் பிரிஞ்சிடலாம்னு சொல்ல, இவளும் வந்துட்டு யாராவது ஒருத்தங்க இறந்துருவாங்களேன்னு சொல்றா. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நம்ம பிரிஞ்சே ஆகணும், இல்லைன்னா நானே செத்துருவேன்ட்டு இந்த பொண்ணு சொல்ல, இவ்வளவு சரின்னு சம்மதிக்கிறா. அப்புறம் ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் 2 பேரையும் தனியா பிரிச்சுட்டாங்க. எங்க என்னோட சிஸ்டரை காணோன்ட்டு இந்த பொண்ணு கேட்க, இவரும் அவளோட இதயத்தை தான் உனக்கு வச்சிருக்காங்க, அவ இறந்துட்டா அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா தான் ஒரு உண்மை சொல்றாங்க, இந்த பொண்ணுக்கு தான் இதயம் வீக்கா இருக்கு, அதனாலதான் 2 பேர் உடம்பையும் சின்ன வயசுல இருந்து பிரிக்காம இருந்திருக்காங்க. அப்புறம் இவங்க பிரிஞ்சதுனால இந்த பொண்ணு உயிருக்கு ஆபத்து வருதுங்கிறதுக்காண்டி அவளோட இதயத்தை எடுத்து இந்த பொண்ணுக்கு வச்சிடறாங்க. அவனோட சிஸ்டர் அவளோட இதயத்தை கொடுத்து உன்னை காப்பாத்தி இருக்காங்கன்ட்டு இவர் சொல்றாரு. ஸ்டோரியில வர மாதிரி உங்க கூட பிறந்தவங்களே யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்க பேரை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பை பை.